வெல்கம் டு தமிழ் சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தூதுவளை சட்னி. எண்ணெய் வணக்கறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தூதுவளை இலை ஒரு தட்டை எடுத்துருக்கேன் நான். மிளகாய் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. கருவேப்பில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவுனது 1/2 கப் எடுத்திருக்கேன். புளி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பூண்டு 2 கட்டை பல் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். உளுந்தம்பருப்பு எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்குங்க, பொன்னிறமாக வறுத்துக்குங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்குங்க. நல்லா ஒரு அளவுக்கு செவந்து வருது. வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து எண்ணெய் ஒரு வெள்ளிக்கரண்டி எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிங்க. மிளகா வத்தல் நல்லா உப்பி வரும் வணங்கினீங்கன்னா. நல்லா வணங்கிருச்சு. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வணக்கலாம். வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். எண்ணெய் ஒரு வெள்ளிக்கரண்டி ஊற்றிக்கலாம். பூண்டு போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வேக விடுங்க. நல்லா செவந்து வரட்டு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெயிலேயே வேகுது பாருங்க. நல்லா வணங்கிடுச்சு. நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு சேர்த்திக்குங்க. எண்ணெய் இல்லாமல் அந்த பூண்டை மட்டும் நல்லா தள்ளி விட்டுக்குங்க. ஒரு உளிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1 கப் எடுத்ததை சேர்த்திக்கலாம். சட்னிக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ சேர்த்துறீங்களோ அதுக்கு தான் அதோட அளவுக்கு சட்னி வரும். நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டேன்.
நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. அடுத்து தேங்காய் பூ போட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வணக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சட்னி வந்து சீக்கிரம் கெடாது. அடுத்து அந்த புளி எடுத்துக்கலாம். புளி எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் போட்டு அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டிங்கன்னா நல்லா சூடு இறக்கி புளி. அப்போ உங்களுக்கு அரைக்கில வந்து அந்த திட்டு திட்டாக நிற்காது, நல்லா அரைவிட. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே தூதுவளை வந்து நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தலை எவ்வளோ கிடச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கிங்க, நல்லது, சளிக்கு நல்லது இந்த சட்னி. நல்லா வணக்கிங்க அந்த தலையை. தலை வந்து முள்ளு முள்ளாக இருக்கும், அதனால் பார்த்து அந்த தலை பறிக்கையில் நல்லா பார்த்து பறிங்க, இல்லைன்னா கையில் எறியும். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு அருமையாக இருக்குது. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெடாது. நீங்கள் வந்து கை விடாமல் ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு தலை. நல்லா அந்த தண்ணியை சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கிங்க. நல்லா வணங்கிருச்சு. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உப்பு போட்டுக்குங்க. தூதுவளை சட்னி, சுவையான தூதுவளை சட்னி ரெடி.